அச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு திரை விமர்சனத்தில் விமல் நடிப்பில் வெளிவந்திருக்கின்ற தேசிங்கு ராஜா 2 திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை இயக்குனர் எழில் இயக்கியிருக்கிறாரு. விமலுடன் இணைந்து விஜய் டிவி புகழ், ஸ்னேகா குப்தா, ஜனா, பூஜிதா பன்னாடா, ஹர்ஷிதா, பண்ட்லா மொரி, ரவிமரியா, சிங்கம்புலி, வையாபுரி, மொட்டை ராஜேந்திரன், சாம்ஸ், விஜய் டிவி கோதண்டம் மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, விமல் குலசேகர பாண்டியன் என்ற கேரக்டரில் ஒரு காவல் நிலையத்தில் ஆய்வாளராக இருக்கின்றார். அதே ஊரில் மற்றொரு காவல் நிலையத்தில் ஆய்வாளராக விஜய் டிவி புகழ் பெண் வேடத்தில் வர்ணஜாலம் என்கின்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். இதில் குலசேகர பாண்டியனுக்கும் வர்ணஜாலத்திற்கும் யார் பெரியவர்கள் என்பதில் போட்டி வருகின்றது. இந்த நேரத்தில் மார்கட் ரவுடி ஒருவன் கொல்லப்படுகின்றான். இந்த கொலையை செய்தது எம்எல்ஏ ரவிமரியா என ஒரு ரவுடி கும்பல் சந்தேகப்படுகின்றது. இதனால் ரவிமரியாவின் மகனை தீர்த்து கட்டி பழியை தீர்த்து கொள்ள அந்த ரவுடி கும்பல் திட்டம் போடுகின்றது. இதை தெரிந்து கொண்ட எம்எல்ஏ ரவிமரியா மகனை ரவுடிகளிடமிருந்து காப்பாற்ற ஆய்வாளர் விமலின் உதவியை நாடுகின்றார். விமலின் பாதுகாப்பில் இருக்கும் எம்எல்ஏ ரவிமரியாவின் மகன் எதிர்த்தரப்பு ரவுடிகளால் கொல்லப்படுகின்றான். இதனால் வெகுண்டிருந்த எம்எல்ஏ ரவிமரியா ஆய்வாளர் விமல் மற்றும் அந்த ஸ்டேஷனில் உள்ள அனைத்து காவலர்களையும் பழிதீர்க்க முயல, அந்த நேரத்தில் எம்எல்ஏ ரவிமரியாவின் பதவிக்கு ஆபத்து வர அதை எம்எல்ஏ ரவிமரியா காவல் ஆய்வாளர் விமல் அன்கோவுடன் சேர்ந்து எப்படி எதிர்கொள்கிறார் என்பதே இந்த படத்தின் மீத கதை. விமல், விஜய் டிவி புகழ், ஸ்னேகா, ஜனா, பூஜிதா பன்னாடா, ஹர்ஷிதா, பண்ட்லா மொரி, ரவிமரியா, சிங்கம்புலி, வையாபுரி, மொட்டை ராஜேந்திரன் என எல்லோரும் நன்றாக நடித்துள்ளார்கள். ஆனால் இவர்களின் உழைப்புதான் வீணாகிவிட்டது. செல்வாவின் ஒளிப்பதிவு படத்திற்கு பெரிய பலம். வித்யாசாகரின் இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் ரசிக்க வைக்கின்றது. தேசிங்கு ராஜா முதல் பாகம் மிகப்பெரிய வெற்றி படமாக இயக்கிய இயக்குனர் எழில் இந்த படத்தில் சிரிப்பை கொண்டு வர கோட்டை விட்டுவிட்டார். ரவிமரியா, மொட்டை ராஜேந்திரன், சிங்கம்புலி, விஜய் டிவி புகழ், வையாபுரி, சாம்ஸ், விஜய் டிவி கோதண்டம், லொல்லுசபா சுவாமிநாதன், ஜாங்கிரி மதுமிதா, மதுரை முத்து என பல நகைச்சுவை நடிகர்கள் இருந்தும் படத்தில் பெயரளவிற்கு கூட சிரிப்பு வரவில்லை. ரசிகர்களின் உரிமையை சோதித்து 2 மணி நேரம் கொடுமைப்படுத்திவிட்டார் இயக்குனர் எழில். எழில் அவர்களுக்கு உங்களிடம் வழக்கமான நல்ல சிரித்து ரசிக்கும்படியான படத்தை எதிர்பார்க்கின்றோம். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் அச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.